இந்த ஆடியோ கேட்டுட்டு இருக்க மக்கள், நீங்கள் உங்களை தானே புரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருக்கீங்களா? ஒன்று என்ன பண்ணுவோம், மற்றவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். இல்லை நம்ம மற்றவங்கள புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிகிட்ருப்போம். நீங்கள் மற்றவங்கள முயற்சி பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் மற்றவங்க உங்களை புரிஞ்சுக்கணும் அந்த எண்ணத்தை மட்டும் தள்ளி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களே புரிஞ்சுக்க 100% முயற்சி பண்ணுங்கள். அப்படி உங்களையே நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அன்னையிலேருந்து உங்கள் அந்த நாள் ஒரு வித்தியாசமான தருணமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்ககிட்ட குறைய அடுக்கடுக்காக கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். இல்லை நம்மக்கிட்டே இருக்க குறைய நம்ம நினச்சிட்டே இருப்போம். நம்ம இது பண்ணுறதுக்கு நம்ம சரிப்பட்டு வர மாட்டோம், என்னால் இது முடியாது, கண்டிப்பாக எனக்கு இதில் அனுபவம் கிடையாது, ஸோ கண்டிப்பாக என்னால் முடியாது. இந்த மாதிரி குறைகள் நம்ம தன்னைத்தானே சொல்லிகிட்டே இருப்போம். மற்றவங்ககிட்டையும் குறைகள் கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். இந்த குறைகளை கண்டுபிடிப்பது அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்மளை தானே புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். ஸோ 100% டெய்லியுமே நம்ம யார், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இப்படி சொல்லி நம்ம தன்னைத்தானே அலசி ஆராய்ஞ்சிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த நாளே வித்தியாசமான ஒரு நாளாக அமையும். அதை நீங்கள் கண்டினியூஸாக தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இனி வர நாட்கள் எல்லாமே நல்லபடியாக அமையும். ஸோ இது 100% உண்மை. ஸோ இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் எப்படி வேணால் இருந்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. நாளையில் இருந்து உங்களை நீங்களே முழு மனதாக உங்களை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களை நீங்களே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம யார், ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் வேலையை உங்களை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ 100% முயற்சி பண்ணுங்கள். இனி வர நாட்கள் நல்லபடியான தருணத்தை நீங்கள் சந்திப்பீங்க. சந்திப்பது அதை விட நல்ல தருணங்களை நீங்கள் உணர்வீங்க. நாளையிலேருந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள்.